மீசான் என்றால் தராசு. போன பாடத்துல படிச்சோம். மீசான் என்றால் தராசு. அதுபோல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஹம்துலில்லாஹ் ஸலவாத்துக்கு பிறகு நம்ம படிச்சது அல் ஃபிஅலு அர்பஅத்து அன்வாஇன். அல் ஃபிஅல் என்றால் நம்ம ஏற்கனவே கலை சொற்களை படிச்சோம். அல் ஃபிஅல் என்றால் வினைச்சொல். அர்பஅத்துன் 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 நான்கு. அன்வாயின் என்றால் வகைகள், நான்கு வகைகள். வினையாம் வினைச்சொல் பொதுவாக நான்கு வகையாக பிரியும். அரபு பொறுத்தவரையில 4 காலங்கள் தான் நீக்குது. 4 வினைச்சொற்கள் தான் நீக்குது. முதலாவது அல் மாதி. அல் மாதி மாதி சென்ற காலம். மிஸ்லு உதாரணம். மிஸ்லு உதாரணம். ஃபஅல ஃபஅல செய்தான். வ ضرب மேலும் அடித்தான். ரெண்டு உதாரணம் தந்திக்கிறாங்க. முதலாவது ஃபஅல, இரண்டாவது ضرب ضرب அடித்தான். அதே போல அல் முஸ்தக்பிலு மிஸ்லுன்ற உதாரணம் பாருங்க. எஃப்அலு எஃப்அலு செய்வான் அல்லது செய்கிறான். வயضربு மேலும் அடிப்பான், அடிக்கிறான். ரெண்டு உதாரணம்ங்கிறதால ஒரு தடையில வாவுன்னு தந்திக்கிறாங்க மேலும். அதே போல அல் அம்ரு. அல் அம்ரு என்றால் ஏவல். அல் அம்ரு என்றால் ஏவல். அம்ரு என்றால் ஏவல். உதாரணம் அம்ரு என்றால் ஏவல். உதாரணம் உதாரணம் இஃப்அல். இஃப்அல் என்றால் நீ செய். இஃப்அல் என்றால் நீ செய். வ இத்ரிப் வ இத்ரிப் இத்ரிப் என்றால் நீ அடி. இத்ரிப் என்றால் நீ அடி. அம்ரு ஏவல். ஒரு ஆள ஒரு விடயத்தை செய்யும்படி ஏவுற. குடி, அடி, படி, போ, தூங்கு, வா அப்படின்னு சொல்றது ஏவல். அடுத்தது நஹியு. நஹி என்றால் விலக்கல். நஹி என்றால் விலக்கு. நம்ம கலை சொல்ல படிச்சிருக்கோம். மிஸ்லு உதாரணம் போல. நஹி லா தஃபால். லா தஃபால் செய்யாதே. லா தஃபால் செய்யாதே. லா தத்ரிப். லா தத்ரிப். லா தத்ரிப். லா தத்ரிபு இல்ல லா தத்ரிப் கடைசி சுக்குன். அடிக்காதே. அடிக்காதே. அதே போல போகாதே, வராதே, சாப்பிடாதே, குடிக்காதே, தூங்காதே இப்படின்னு ஒரு செயலை செய்யறதை தடுக்கிறதுக்கு நஹின்னு சொல்லுவோம். அதுக்குதான் உதாரணம். இந்த 4 காலத்தையும் நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பின்னால படிப்போம். இப்ப மிசிலுண்டா போல, அந்த இதை போல உதாரணம் இதை போட்டிக்கிறாங்க. தேவைப்பட்டார்கள் வாசிச்சு படிச்சு கொள்ளுங்க. நம்ம மேல சொன்ன விஷயங்களை கிளி போட்டீங்க. அதே போல தருசுல் அவ்வல். தருசுல் அவ்வல்டா நம்ம லுகா பாடத்திலையும் படிச்சது முதலாவது பாடம். தருசுல் அவ்வல் முதலாவது பாடம். அல் மாதி என்ற சென்ற காலம். சென்ற காலம்னா ஒரு செயல் நடந்து முடிஞ்சு. இப்ப குடித்தான் என்ற செயல் நடந்து முடிஞ்சு. அடித்தான் செயல் நடந்து முடிஞ்சு. சென்ற காலத்தை குறிக்கிறதுக்கு நாம அரபுல சொல்லுவோம் அல் மாதி. அல் மாதி சென்ற காலம் சொல்லுவோம். அடுத்தது அல் மாதி. அல் மாதி அர்பஅத்து அன்வாஇன். மாதி 4 வகைப்படும். பொதுவாக 4 காலம். அந்த 4 காலத்திலே மாதி 4 வகைப்படும். 4 வகைப்படும். அல் மாதி அர்பஅத்து அன்வாஇன். இந்த அர்பஅத்து அன்வாயின்றது மேலுக்கு வந்துட்டு 4 அன்வாஇன் வகைகள். மாதி 4 வகைப்படும். அதுல முதலாவது அல் மாதி. மாதின்னா பாருங்க சென்ற காலம். நம்ம ஏற்கனவே படிச்சது. அல் மாரூஃபுண்டா செய்தவர் அறியப்பட்டது. இந்த மாதியான காலத்துல செஞ்ச செயல் அறியப்பட்டிருக்குது, தெரியப்பட்டிருக்குது. செய்தவர் தெரியும். அல் முஸ்பத்து என்றால் அந்த செயல் உறுதியாக நடந்திருக்குது. அந்த செயல் அல் முஸ்பத்துன்னா உறுதியாக நடந்திருக்குது. உறுதியாக நடந்திருக்குது. இப்ப நாம் இந்த தலைப்பு நாளையும் விளங்கி எடுத்தோம்னு சொன்னா பின்னால வருகின்ற சரவு, நம்மளுக்கு பின்னால வருகின்ற இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் உரிய உதாரணத்தை பின்னால தருவாங்க. அது எப்படி நம்ம நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சொற்களை பயன்படுத்துறது பின்னால தருவாங்க. இந்த தலைப்பு நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். தலைப்பை விளங்கி கொண்டோம்னா தான் பின்னால பாடம் பேசாக இருக்கும். இரண்டாவது அல் மாதி சென்ற காலம். அல் மாரூஃப் இரண்டாவது வகை. அது செய்தவர் அறியப்பட்டிருக்கிறோம். அல் மன்ஃபி செயல் நடக்கல, செயல் நடக்கவில்லை, செயல் நடக்கவில்லை. மூணாவது
நான் போன பாடத்துக்கு உங்க ஒயிட் போர்டில் எழுதி வழங்கப்படுத்தினேன். உங்களுக்கு வழங்கியிருக்குமே நினைக்கிறேன். மூணாவது வகை அல் மாதி. அல் மாதி சென்றால் அல் மஜ்ஹூல் செய்தவர் அறியப்படாதது, செய்தவர் அறியப்படல. உதாரணம் லுரிப முஹம்மதுன். லரப முஹம்மதுனா முஹம்மது அடித்தான். இந்த முஹம்மது அடித்தானுங்கிறது தெரியும். யார் அடித்தது? அடித்த செயலை செஞ்சது முஹம்மது தெரியும். லுரிப முஹம்மத், முஹம்மத் அடிக்கப்பட்டான். மூணாவது வகைக்கு தானே சொல்ற உதாரணம். மாதி அல் மஜ்ஹூல். மஜ்ஹூல்டா செய்தவர் அறியப்படாதது. லுரிப முஹம்மதுன், முஹம்மத் அடிக்கப்பட்டான். யாரால் அடிக்கப்பட்டான்னு தெரியாது. யாரால் அடிக்கப்பட்டன்னு தெரியாது. அப்ப நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம்? மஜ்ஹூல். அதுக்கு சொல்லுவோம் மஜ்ஹூல். வல் முஸ்பத் என்ன? முஸ்பத் அந்த செயல் உறுதியாக நடந்திருக்கு. அந்த அடிச்ச இந்த செயல் உறுதியாக நடந்திருக்குது. அதே போல நாலாவது வகை மாவி. அந்த சொல் மாவி ஆயிருக்கணும். அல் மஜ்ஹூல் செய்தவர் அறியப்பட்டிருக்கப்பட. அல் மன்ஃபி அந்த செயலும் என்ன செய்ய நடக்கல, செயலும் நடக்கல. மாதுரிப முஹம்மத், முஹம்மத் அடிக்கப்படவில்லை. மன்ஃபி அந்த செயல் நடக்கல, அடிக்கப்படவில்லை இந்த செயல் நடக்கல. ஆனா அந்த சொல்லு அறியப்படலை. யாரால அந்த வினை சொல் செய்யப்பட்டிருக்கிறதும் அறியப்படலை. அந்த காலம் மாதியான காலம், சென்ற காலத்தை குறிக்குது. இதுதான் இந்த மாதிர 4 வகையிலையும் 4 வகையும் இதுதான். அல் மாதி முதலாவது வகை அல் மாதி, முதலாவது வகை அல் மாதி அல் மாரூஃப் முஸ்பத். இரண்டாவது வகை அல் மாதி அல் மாரூஃப் மன்ஃபி. அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத். அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் மன்ஃபி. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு லிகுல்லி வாஹிதின் மின்ஹா. லிகுல்லி வாஹிதின் மின்ஹா அப்படி என்றா லிகுல்லி வாஹிதின் மின்ஹா இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் 14 சொற்கள் உள்ளது. அர்பஅ அஷரத சீகதன். அர்பஅ அஷரத சீகதன் 14 சொற்கள் இருக்குதான். அந்த 14 சொற்களையும் பின்னால சொல்லுவாங்க. லிகுல்லி வாஹிதின் ஒவ்வொன்றுக்கும். குல்லுண்டா அனைத்தும், ஒவ்வொன்றுக்கும். குல்லுண்டா லீ இக்கு, குல்லுண்டா அனைத்தும், வாஹிதிண்டா ஒன்று, ஒவ்வொன்றுக்கும். மின்ஹா மின் என்றால் இருந்து, மின்ஹா இதில் இருந்து, ஒவ்வொரு தலைப்பில இருந்து ஒவ்வொன்றுக்கும். அர்பஅ அஷரத சீகத்தன் 14. அர்பஅத்துன்னா மேலுக்கு படிச்சுனாங்க. அர்பஅன்னா 4, அஷரனா 10, 14 சொற்கள். 14 சொற்கள், 14 சொற்கள் உள்ளது. இப்ப இதுல இந்த 14 சொற்களையும் நம்மளுக்கு பிரிச்சு தந்திருக்காங்க. எப்படி எப்படி அதை பயன்படுத்தலாம்ங்கிறத பிரிச்சு தந்திக்கிறாங்க. பாருங்க, சலாசுன் என்றால் 3. சலாசுன் என்றால் 3. லில் முதக்கரில் காயிபி. முதக்கர் என்றால் ஆண்பால், முதக்கர் என்றால் ஆண்பால். காயிப் என்றால் படர்க்கை. படர்க்கை ஆண்பாலுக்கு 3 சொல்லும், 3 சொற்கள் பயன்படுத்தப்படும். பின்னுக்கு உதாரணம் இருக்கு, இதுலேயே சவளங்க. நீங்க இதை என்னங்கிறத வழங்கி கொண்டீங்கன்னா சரி. பாருங்க, சலாதுன் 3 லில் முஅன்னஸில் காயிபி. படர்க்கை பெண்பாலுக்கு 3 சொல் பயன்படுத்தப்படும், 3 சொல். அடுத்தது சலாதுன் 3 சொல் லில் முதக்கரி அல் ஹாதிரி. முன்னிலையில் உள்ள ஆண்பாலுக்கு. என்ன? முன்னிலையில் உள்ள ஆண்பாலுக்கு 3 சொல்லும். அதே போல சலாதுன் லில் முஅன்னஸில் ஹாதிரி. முன்னிலையில் உள்ள பெண்பாலுக்கு 3 சொற்களும். இஸ்னானி என்றால் 2. லில் முத்தகல்லிமி தன்னிலை, தன்னை குறிப்பதற்கு 2 சொற்களும் பயன்படுத்தப்படும். இப்ப இது இருக்கிறது. இதுல மொத்தம் எத்தனை? மாதில 14. ஒவ்வொரு தலைப்புக்கும் 14 இருக்குது. அந்த 14ல உண்ட நாம மனனம் செஞ்சோம்னா போதும். இப்ப ஃபாஅல ஒரு உதாரணத்தை மனனம் செஞ்சோம்னா இந்த 3 தலைப்பு நம்மளுக்கு மனனம் வந்துடும். எந்த சொல்ல, ஆயிரக்கணக்கான சொல்ல நாம இதே போல ஒரு சொல்ல தந்தா நம்மளோட தேவைக்கு ஏற்றா போல என்ன செய்யலாம்? நாம அதை அந்த தேவைக்கு ஏற்றா போல அந்த சொல்ல பயன்படுத்தி என்ன செய்யலாம்? நம்மளோட பொருள் எடுத்துக்கொள்ளலாம், நம்ம பேசலாம். அந்த சொல் என்ன சொல் எங்கிருந்து வந்திக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த ஒவ்வொரு மாவி மாரூஃப் முஸ்பத் முதலாவது வகைக்கு 14 சீகாக்கள், 14 சொற்கள் இருக்குது. பாருங்க, அதுல முதலாவது ஆண்பால் படர்க்கை, 2வது பெண்பால் படர்க்கை, 3 பெண்பால் படர்க்கைக்கு 3. அடுத்தது
முன்னிலை ஆண்பால், ஆண்பால் முன்னிலை அதுக்கு 3, அது பெண்பால் முன்னிலை அதுக்கு 3, தன்னை குறிப்பதற்கு தன்னிலைக்கு 2 இருக்குது, 2 சொல்லி இருக்குது. இதுதான் இந்த பக்கத்தினுடைய விளக்கம். இந்த பக்கத்தினுடைய விளக்கம் இதுதான். அடுத்தது பாருங்க, இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள வரப்போறோம். இப்பதான் பாடத்துக்குள்ள நுழையிறோம். இப்ப பாருங்க, முதலாவது நம்மளுக்கு என்ன சொன்னாங்க? முதலாவது சொன்னாங்க தலைப்பு என்ன? அல் மாதி, அல் மாரூஃப், அல் முஸ்பத். மாதி என்றால் சென்ற காலம், அல் மாரூஃப் என்றால் செய்தவர் அறியப்பட்டிருக்கணும், முஸ்பத் என்ற செயல் நடந்திருக்கணும். இப்ப இந்த தலைப்பை பின்னால தாராங்க நம்மளுக்கு. இதுதான் அந்த 14 சொல்லும். இதுதான் அந்த 14 சொல்லும். பாருங்க, 14 இருக்குது. 14 பாருங்க, அல் மாதி என்ற சென்ற காலம், அல் மாரூஃப் என்ற செய்தவர் அறியப்பட்டிருக்கணும், அல் முஸ்பத் என்றால் செயல் உறுதியாக நடந்திருக்கும். இப்ப ஃபஅல பாருங்க, ஃபஅல என்றால் செய்தான், ஃபஅல என்றால் செய்தான், செய்தான்ங்கிறது என்ன காலம்? மாதி, மாதியான காலம். இப்ப செய்தான்ங்கிறது அறியப்பட்டிருக்குது, அல் மாரூஃப் அவன் செய்தான், அவன் செய்தான், மாரூஃப் அவன் செய்தான். ஃபஅல என்றால் அறியப்பட்டிருக்குது. செயல் ஃபஅலங்கிற செயல், செய்தானுங்கிறது செய்தானுங்கிற செயல் அல் முஸ்பத்து உறுதியாக நடந்திருக்குது, உறுதியாக நடந்திருக்குது, உறுதியாக நடந்திருக்குது. இப்ப இதுல முன்னால இருக்கின்ற 3 ஃபஅல, இது எப்படி வாசிக்கிறேன்னு நான் வாசிச்சு காண்றேன் பாருங்க. இதுல இந்த சைட்ல இருக்கிற பக்கம் பிரிந்தாகல அழிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, நான் வாசிச்சு காட்டுறேன். ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்ன, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா, ஃபஅல்து, ஃபஅல்னா. சரி, இதுல பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கு கீழே நம்ம படிச்ச பிரதிப்பெயர் சொற்கள் இருக்குது. பாருங்க, நம்ம முன்னால படிச்சோம் அல்-ضمائر பிரதிப்பெயர் சொற்கள், 14 பிரதிப்பெயர் சொற்கள் படிச்சோம், 14 பிரதிப்பெயர் சொற்கள் படிச்சோம். முதல் பாடத்திலேயே போட்டிருந்தாங்க. என்ன பாருங்க, அல்-ضمائر பிரதிப்பெயர் சொற்கள் 14 இருக்குது. இதுல காயிப், 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 இந்த 6ம் காயிப் படர்க்கை. அந்த படற்கையில 3 முன்னால் இருக்கின்ற 3ம் ஆண்பால், ஆண்பால் படற்கை. ஹுவ, ஹுமா, ஹும் அவன், அவர்கள் 2 ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள். முன்னால் இருக்கின்ற 3ம் ஆண்பால் படற்கை, ஆண்பால் படற்கை. பின்னால் இருக்கின்ற அடுத்த 3ம், அடுத்த 3ம், அடுத்த 3ம் படற்கை பெண்பால். ஹி என்ற அவள் படற்கை, ஹுமா என்ற அவர்கள் இருவர்கள், ஹுன் என்றால் அவர்கள் பல பெண்கள், படற்கை பெண்பால். இந்த 3ஐயும் பாருங்க, ஹாதிர், ஹாதிர், ஹாதிர் என்றால் முன்னிலை, ஆண்பால் முன்னிலை, ஆண்பால் முன்னிலை. அந்த நீ ஆணுக்கு சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்து அந்தன்னு சொல்லலாது. ஒரு ஆணை பார்த்து அந்த நீன்னு சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்து அந்தன்னு சொல்லலாது. இப்ப அந்த, அந்துமா, அந்தும் முன்னிலை ஆண்பால், முன்னிலை ஆண்பால். அதே போல பின்னால் இருக்கின்ற அடுத்த 3ம், அடுத்த 3ம் முன்னிலை பெண்பால், முன்னிலை பெண்பால். லில் முஅன்னஸில் ஹாதிர், அதான் அரபல சந்திருந்தாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது. அரபல பின்னால சந்திக்காங்க. அடுத்தது அன நஹ்னு, அன நஹ்னு, அனாண்டு வாசிக்கிறல அன நஹ்னுங்கிறது தன்னிலை. இது ஆண்பாலுக்கும் பொதுவாக வரும், பெண்பாலுக்கும் வரும், பொது சொல் இது. அதனால ஆண்களும் நான் என்று பாவிக்கலாம், பெண்களும் நான் என்று பாவிக்கலாம். இந்த 14 சொற்களும், இந்த 14 சொற்களும் நாம படிச்ச, இப்ப படிச்ச அந்த சர்ஃபுக்குள்ள இருக்குது. பாருங்க, ஒவ்வொன்றிலையும் கீழுக்கு பாருங்க. ஹுவ என்றால், ஹுவ என்றால் அவன், ஹுவ என்றால் அவன், ஃபஅல செய்தான், அவன் ஒரு ஆண் செய்தான். பொருள் என்ன? ஃபஅல என்றால் அவன் ஒரு ஆண் செய்தான். இப்ப இதுக்குள்ள பாருங்க, ஃபஅலா இந்த ஹுமா அந்த உள்ளுக்கு இருக்குது, உள்ளுக்கு
இருக்குது. ஹுமா ஃபஅல ஃபஅலா என்றால் அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலு ஹும்ங்கிறது உள்ளுக்கு இருக்குது, மறைஞ்சு உள்ளுக்கு இருக்குது. ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். இது என்னது? படர்க்கை ஆண்பால். இது மூணும் என்ன? படர்க்கை ஆண்பால். சொன்னாங்க பாருங்க, படர்க்கை ஆண்பாலுக்கு மூணு இருக்குது. என்ன பாருங்க, சலாசுன் மூன்று, லில் முதக்கரில் காயிபி படர்க்கை ஆண்பாலுக்கு மூன்று. அதுதான் நம்ம படிச்சோம். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலா அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் என்றால் ஹிய என்ற அவள், ஹிய என்றால் அவள், ஃபஅலத் செய்தாள், அவள் ஒரு பெண் செய்தாள். ஃபஅலத் ஃபஅலதா என்றால் அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்ன என்றால் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்ன என்றால் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். இதுக்குள்ள இந்த மூணும் இந்த ஆறும் படர்க்கை. அதுல முன்னால் இருக்கின்ற மூணும் படர்க்கை ஆண்பால், பின்னால் இருக்கின்ற மூணும் படர்க்கை பெண்பால். நாம இதுல செய்ய வேண்டியது இந்த ஃபஅலங்கிற சரப உண்ட பாடமாக்கி கொண்டோம்னா இதை போல வர ஆயிரக்கணக்கான சொற்களை நாம் என்ன செய்யலாம், நாம் அழகா என்ன செய்யலாம், சரபு செஞ்சு நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி பேசலாம், என்ன சொல்லுங்கிறத கண்டுபிடிக்கலாம், பொருளை வழங்கலாம். இப்ப நான் உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் உதாரணங்களை காட்டுவேன். நான் எப்படி இந்த சொல்லுகிறேன் நம்ம கண்டுபிடிக்கிறேன். அடுத்து நானும் இதுக்கான உதாரணங்களை எடுத்து வச்சு நான் இப்ப காட்டுவேன். அடுத்தது பாருங்க, ஃபஅல்த. பாருங்க ஃபஅல்தங்கிறதுக்குள்ள அன்தங்கிறது உள்ள இருக்குது. ஃபஅல்த என்றா நீ ஒரு ஆண் செய்தாய், நீ ஒரு ஆண் செய்தாய். இப்ப இது என்னது? முன்னிலை, முன்னிலை. ஃபஅல்த ஃபஅல்துமா என்றால் நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தும் என்றால் அன்தும், அன்தும் வல்லமீரு அதுக்குள்ள இருக்கிற லமீர் பிரதி பேர் சொற்கள் ஃபீஹா அன்தும், அன்தும்ங்கிற லமீர் உள்ளுக்கு இருக்குது. ஃபஅல்தும் என்றால் நீங்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள், நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். அடுத்தது ஃபஅல்தி, ஃபஅல்தி என்றால் நீ ஒரு பெண் செய்தாய். ஃபஅல்துமா என்றால் நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்துன்ன, ஃபஅல்துன்ன நூனுக்கு மேல சத்து வரும். ஃபஅல்துன்ன, ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்து என்றால் நான் செய்தேன், ஃபஅல்னா என்றால் நாங்கள் செய்தோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த சொல்ல வெவ்வேறு உதாரணங்க பார்க்கலாம். தரப என்ற அடித்தான், நம்ம மேல பார்த்து சொல். இத தரப, தரபா, தரபு, தரபத், தரபதா, தரபுன, தரப்த, தரப்துமா, தரப்தும், லரப்தி, லரப்துமா, லரப்துன்ன, லரப்து, லரப்னா. இப்ப நாம இந்த இவ்வளவுத்தையும் நம்ம மனனம் செஞ்சு எடுத்துட்டோம்டா எந்த சொல்ல தந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், மனனம் செய்யலாம். எப்படியான மூணு சொல்ல அடிப்படையா கொண்ட மாதியான சென்றகால சொல் வந்தா, இப்ப நான் உதாரணமாக அக்கல என்றால் சாப்பிட்டான், அக்கல என்றால் சாப்பிட்டான். இப்ப இதே மாதிரி சரபு செஞ்சு பார்க்கணும். அக்கல, அக்கலா, அக்கலு. இப்ப நான் சாப்பிட்டேன்ங்கிற சொல் தேவை. சாப்பிட்டானுக்கு அக்கல, நான் சாப்பிட்டேன்ங்கிறது சொல் தேவை. இப்ப இதே மாதிரி சரபு செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, அக்கல, அக்கலா, அக்கலு, அக்கலத், அக்கலத்தா, அக்கல்ன, அக்கல்தண்டா நீ சாப்பிட்டாய், அக்கல்த ஒரே ஹரக்கத்து தான் பேரு. அக்கல்த, அக்கல்துமா, அக்கல்தும், அக்கல்தி, அக்கல்துமா, அக்கல்துன்ன நான் சாப்பிட்டேன். இப்ப ஃபால்துண்டா நான் செய்தேன். அக்கல் து, அக்கல் து ஒரே ஹரக்கத். அக்கல் து என்றால் நான் சாப்பிட்டேன். அக்கல்னா நாங்கள் சாப்பிட்டோம். அக்கல் து நான் சாப்பிட்டேன், அக்கல்னா என்றால் நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி லரப்து நான் அடித்தேன், லரப்னா நாங்கள் அடித்தோம். லரப்த நரிகிறது, லரப்த ஃபஅல்த மாதிரி லரப்த என்றால் நீ அடித்தாய், லரப்த என்றால் நீ அடித்தாய், லரப்த என்றால் நீ அடித்தாய். இதுல பாருங்க, ஸ்கிரீன்ல சில சொற்கள் விளங்குது அவங்களுக்கு. சரி, இப்ப பாருங்க, இதுல சில நம்ம படிச்ச ஃபஅல என்றதை போல சில சொற்களை நான் தந்திருக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, கதப என்றா எழுதினான், கதப இது ஃபஅல மாதிரி இருக்கு. பாருங்க, ஃபஅல மாதிரி இருக்குது.
கரஅ என்றால் வாசித்தான். இந்த பாடம் முடிய போது முடிஞ்ச அடுத்ததுல ஜாயின் ஆகுங்க. முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ். கரஅ என்றால் வாசித்தான். பாருங்க இக்ரஅங்கிற சொல் நம்ம படிச்சோம். நீ வாசி, அதான் ஏவல. கரஅன வாசித்தான். ذهب என்றால் சென்றான். இது பாருங்க ஃபஅல மாதிரியே இருக்குது. ஃபஅல சென்றான். ஜலச என்றால் அமர்ந்தான். ஜலச என்றால் அமர்ந்தான். அக்கல என்றால் சாப்பிட்டான். சாப்பிட்டான். இது புதிய சொற்கள். இதுல மாதியான புதிய சொற்கள். இதுல 12 சொல் இருக்குது. 12 சொல் இருக்குது. இப்ப இந்த சொல்ல பயன்படுத்தி நான் சாப்பிட்டேன். இப்ப ஃபாலங்கிறது உங்களுக்கு மனனம் செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா, நான் சாப்பிட்டேனுங்கிறதுக்கு என்ன? அகல் து. நான் குடித்தேனுங்கிறதுக்கு என்ன? ஷரிப் து. நான் திறந்த ஃபத்தஹன திறந்தான். நான் திறந்தேன். ஃபதஹ் து. நாங்கள் திறந்தோம். ஃபதஹ்னா. ஃபதஹ்னா. தஹலண்ட நுழைந்தான். இப்ப நாங்கள் நுழைந்தோம். தஹல்னா ஃபில் மஸ்ஜிதி. பள்ளியிலே நாங்கள் என்ன செய்தோம்? நுழைந்தோம். இப்ப ஒரு வசனம், ஒரு சொல் தான், ஆனா பூர்ணமான வசனம் வந்துட்டு. தஹல் துண்ட நான் நுழைந்தேன், ஒரு பூர்ணமான வசனம் வந்துட்டு. ஹரஜ வெளியேறினான். வெளியேறினான். ஹரஜ என்றால் வெளியேறினான். நசர என்றால் உதவினான், உதவி செய்தான். சமிஅ என்றால் கேட்டான். அடுத்தது அலிம என்றால் அறிந்தார். அலிம என்றால் அறிந்தார். அலிம என்றால் அறிந்தார். நான் உங்களுக்கு இதை வாட்ஸ்அப்ல போடுவேன், நீங்க பார்த்தேன்னு செய்யலாம், எழுதிக்கொள்ள. அதுக்கு முன்னால நாம கட்டாயமாக முஷாரி சொல்லுங்க சார். கரஜைக்கும் தஹபைக்கும் டிஃபரன்ஸ். தஹபண்ட சென்றான். ஹரஜ என்றா ஒன்றிலிருந்து வெளியான. உதாரணத்துக்கு ஹரஜ்து மினல் மஸ்ஜிதி, பள்ளியில் இருந்து நான் செஞ்சேன், வெளியான. இந்த பயன்படுத்துவாங்க. தஹபன்னு சொல்லு. சென்றான். தஹப. தஹப்து நான் சென்றேன். இலல் மஸ்ஜிதி. இலல் மஸ்ஜிதி பள்ளிக்கு நான் சென்றேன். பள்ளிக்கு நான் சென்றேன். பள்ளிக்கு நான் சென்றேன். பள்ளிக்கு நான் சென்றேன். இப்ப ஹரஜ என்ன? வெளியானான். ஹரஜ்து மினல் மஸ்ஜிதி பள்ளியில் இருந்து வெளியானேன். பள்ளியில் இருந்து நான் என்ன செய்தேன்? வெளியானேன். ஹரஜினா மினல் மஸ்ஜிதி பள்ளியில் இருந்து நான் என்ன செய்தேன்? பள்ளியில் இருந்து நான் வெளியானேன். பள்ளியில் இருந்து நான் வெளியானேன். பள்ளியில் இருந்து நான் வெளியானேன். இதுல வேற ஏதாவது டவுட்கள் இருக்குதா? இந்த மாதி அல் மாரூஃப் அல் முஸ்பத், அல் மாதி அல் மாரூஃப் முஸ்பத்ல டவுட் இருக்குதா யாருக்கும்? சரி, ஓகே. சந்தேகம் இல்லைண்ணே, சந்தேகம் இல்லை. சரி, இப்ப நாம கட்டாயம் அதில் என்ன செய்யணும்னா, இப்ப நாம இதுல இப்ப ஒரு ஆயிரக்கணக்கான 3 சொல் அடிப்படையாக கொண்ட சொற்கள் இது நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. பாக்கலண்ட சாப்பிட்டான், தரபண்ட அடித்தான், ஃபாலன செய்தான், ரஹபன சென்றான், ஹரஜண்டா ஒன்றிலிருந்து வெளியானான், வெளியாகி சென்றான். அதே போல ஷரீபண்ட குடித்தான். இப்படி நிறைய சொற்கள் இருக்குது. இன்னைக்கு அந்த சொற்கள் இதான் இருக்குது. ஃபத்தஹன இப்படி இதை போல உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு 12 சொல்ல தந்திருக்கேன். இப்ப நீங்க யாரும் கேள்வி கேட்கல, நான் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கான்னு கேட்டேன். இதுல பாருங்க, எல்லாத்துக்கும் நடுச்சொல்லுக்கு முதலாவது எழுத்து நம்ம ஏற்கனவே படிச்ச முதலாவது எழுத்து பாக்கலிமா, இரண்டாவது எழுத்து ஐங்கலிமா, மூணாவது எழுத்து லாங்கலிமா. முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து. முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து. இந்த 10ம் சரியா இருக்குது, ஃபஅல மாறி இருக்குது. இந்த சமிஅ அலிமங்கிறது மட்டும் கசல் வந்திருக்கு நடுவெழுத்து. யாருமே கேள்வி கேட்கலே. இந்த கத்தப, கரஅ, ذهب, ஜலச, அக்கல, ஷரிப. ஷரிபைக்கும் வந்திருக்குது. ஷரிப குடித்தான். ஃபத்தஹ, தஹல, ஹரஜ, நசர எல்லாம் ஒன்று மாதிரி இருக்குது. 3 வித்தியாசமாகிக்குது பாருங்க. 3 வித்தியாசமாகி. ஏன் காரணம்டா, மாதியில நடுவெழுத்து மட்டும் சில நேரங்கள்ல என்ன செய்யும்? கசர் வரும் அல்லது லம்மத் வரும். மாதியில சர்ஃபு ஒரே மாதிரி தான் வரும். உதாரணத்துக்கு ஷரிப, ஷரிபா, ஷரிபு, ஷரிபத், ஷரிபத்தா, ஷரிபின. சர்ஃபு ஒரே மாதிரி தான் வரும். சர்ஃபு நம்ம ஃபால மாதிரி தான் சர்ஃபு செய்யற. ஆனா நடுவெழுத்து மட்டும் சில நேரங்கள் என்ன செய்யும்? மாறும். உதாரணத்துக்கு ஷரிப பாருங்க, சமிஅ
அதே மாதிரி ஆலிம மூணுக்கும் வந்து சில நேரங்கள்ல லம்மத்தும் பெருங்க. உதாரணம் கரும. கரும என்றால் சங்கையானான். கரும என்ற சங்கையானான். கரும என்ற சங்கையானான். அதுக்கு என்ன செஞ்சீங்க? நடுவுத்துல லம்மத்து வந்திருக்குது. அதுக்கு நடுவுத்துல லம்மத்து வந்திருக்குது. டிஸ்பிளேல இந்த குர்ஆன் வசனம் வழங்குதா? விளங்குதா? சரி, நான் அதுக்கு உங்களுக்கு பிறகு சொல்லிட்டேன். இந்த நம்ம படிச்ச இந்த சரஃபு மாதிரி நீங்க குர்ஆன்ல நிறைய இடங்களை என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். நிறைய உதாரணங்களை என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். குர்ஆன்ல நீங்க ஓதிட்டு போகல ஒரு பக்கத்தை பிரட்டி பார்த்தீங்கன்னா அதுல எப்படியும் ஒரு மாதியான சொல்லியிருக்கும். பாருங்க இதே மாதிரி ஃபஅல. நான் உங்களுக்கு அதை ஒரு காட்டுறதுக்கு இறுதியா காட்டுறதுனால நம்ம குர்ஆனை ஓதிட்டு போகல இதை அவதானிக்கலாம். இதே மாதிரி வரும் ஃபஅல, ஃபஅலா, தரப, தரபா, தரபு. இதே போல ஏதாவது ஒரு சொல் வரலாம். அந்த சொல் வார நேரத்துல நம்ம அந்த சொல் ஏதாவது ஒரு சொல் வார நேரத்தில் நாம என்ன செய்யலாம், இதை அவதானிக்கலாம். இது மாதியான ஃபியல் தான். இது மாதியான ஃபியல் தான் என்று என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். அவதானிச்சு பார்க்கலாம். மாதியான ஃபியல் தான் சென்ற காலம், சென்ற கால சொல் தான் என்று நாம் அவதானிச்சு பார்க்கலாம். இப்போ ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலத, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா. அப்ப இது நாம என்ன செய்யணும், கட்டாயமா பாடம் செய்யணும், மனனம் செய்யணும். முதலாவது தலைப்பு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சந்தேகம் இல்லை, கிளியர்னு சொன்னீங்க. ரெண்டாவது தலைப்பு பாருங்க. ரெண்டாவது தலைப்பு வாங்க. ரெண்டாவது மாதி 4 வகைப்படும். முதலாவது வகை, ரெண்டாவது வகை. ரெண்டாவது வகையை பாருங்க. அல் மாதி சென்ற காலம், அல் மாரூப் சென்ற காலம் அறிக்கணும், மாரூப் செய்தவர் அறியப்பட்டிருக்கணும். அல் மன்ஃபி என்னது, மன்ஃபி. மன்ஃபி என்றால் செயல் நடக்கல, செயல் நடக்கவில்லை, செயல் நடக்கவில்லை. பாருங்க அதே சரஃபு தான் ஃபஅல, அதே நம்ம முன்னால படிச்ச அதே சேம் சரஃபு தான். முன்னால ஒரு மாவை கொண்டு வரணும். மா ஃபஅல. இப்ப நம்மளுக்கு ஃபஅல பாடம்டா முன்னால மாவை போட்டு சரஃபை மாத்தினோம்னா சரி. சரஃப் என்றால் மாற்றுதல், திருப்புதல், தேவைக்கேற்றால் சொற்களை பயன்படுத்துதல். மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு. பாருங்க மா ஃபஅல என்றால் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, செய்யவில்லை. மா ஃபஅலா அவர்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை. மா ஃபஅலு என்றால் அவர்கள் பல ஆண்கள் செய்யவில்லை. மா ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்யவில்லை. மா ஃபஅலதா அவர்கள் இரு பெண்கள் செய்யவில்லை. மா ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லை. முந்தி படிச்ச அந்த முதலாவது பாடத்துல இந்த சொல் அழிஞ்சிருந்துச்சு. இப்ப இதுல தெளிவா இருக்கு. இப்ப மா ஃபஅல்ன சரியான சொல் ஃபஅல்ன. மா ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லை, செய்யவில்லை. ஃபஅல் மா ஃபஅல்த நீ செய்யவில்லை. அந்தங்களுக்குள்ள அந்த நீ இந்த கடைசி பாருங்க, அந்த தாழ்ந்த முன்னுக்கு அப்படி நாம் அறிஞ்சு கொள்ளலாம். ஃபஅல்த என்றா நீ செய்யவில்லை. ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை, இது முன்னிலை. மா ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யவில்லை. மா ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்யவில்லை. மா ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்யவில்லை. மா ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்யவில்லை. மா ஃபஅல்து நான் செய்யவில்லை. மா ஃபஅல்னா நாங்கள் செய்யவில்லை. உதாரணத்துக்கு நான் சாப்பிடவில்லை எப்படி சொல்ற, அக்கல என்றால் சாப்பிட்டான், அக்கல என்றால் சாப்பிட்டான். அக்கல. மா அக்கல் தூ முன்னால மாவை போட்டோம்னு சரி. முன்னால மாவை போட்டா மா அக்கல் தூ நான் சாப்பிடவில்லை. மா ஷரிப்து ஒரே ஹரக்கத் பாருங்க. மா ஷரிப்து மா ஷரிப்து நான் குடிக்கவில்லை, நான் குடிக்கவில்லை. மா தஹப்து மா தஹப்து மா தஹப்து மா ஃபஅல்து மாதிரி இருக்குது பாருங்க. மா தஹப்து நான் செல்லவில்லை. மா தஹப்னா நாங்கள் செல்லவில்லை, நாங்கள் செல்லவில்லை, நாங்கள் செல்லவில்லை, நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் திறக்கவில்லை. மா ஃபதஹனா திறந்தார். மா ஃபதஹ்து நான் திறக்கவில்லை. மா ஃபதஹ்னா நாங்கள் திறக்கவில்லை.
மா ஃபதஹ்தி இந்த மா ஃபதஹ்தி நரி மா ஃபதஹ்தி மா ஃபஅல்தி மாதிரி இருக்குது. மா ஃபஅல்தி மா ஃபதஹ்தி என்றா நீ திறக்கவில்லை. ஒரு பெண்ணை பார்த்து மா ஃபதஹ்தில் பாப், நீ கதவை திறக்கல. ஒரு பெண்ணை பார்த்து மா ஃபதஹ்தில் பாப்ண்டா, பாப்னா கதவு, நம்ம படிச்சிருக்கோம். மா ஃபதஹ்தில் பாப் லுகா பாடத்துல படிச்சோம். மா ஃபதஹ்தில் பாப், கதவை நீ திறக்கவில்லை. நான் கதவை திறக்கவில்லை. மா ஃபதஹ்து அல் பாப, மா ஃபதஹ்துல் பாப, கதவை நான் திறக்கவில்லை, கதவை நான் திறக்கவில்லை. இப்ப இந்த மாதிக்கு முன்னால ஒரு மாவ சேர்த்தமுண்டா இல்லை என்ற பொருள் வரும். இல்லை. மாஃபால என்றால் அவன் செய்யவில்லை, அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. இந்த செயல் நடந்திருக்கிறா மன்ஃபி, இது என்னது மன்ஃபி, இது மன்ஃபி. என்ன இதுல போட்டிக்கிறாங்க பாருங்க, இது அறத்த தலைப்புக்கு கீழேயே போட்டிக்கிறாங்க. நான் உங்களுக்கு தமிழால சொன்னது, இது அறத்த நீ விரும்பினால் அன் தஜஅலல் மாதி அல் மாரூஃப் முஸ்பத், இந்த மாதிரி தானே, இந்த மாதி மாரூஃப் முஸ்பத், ஒரு செயல் உறுதியாக நடந்த ஒரு சென்ற கால வினை சொல்லை நீ ஆக்க விரும்பினால், மன்ஃபியன் அந்த செயல் நடக்காமல் இருப்பதற்கு நீ ஆக்க விரும்பினால், ஃபஸிது ஃபஸிதுனா அதிகரி, ஃபி அவ்வலிஹி முதலாவது அந்த சொல்லினுடைய முதலாவதிலே மா மா என்ற சொல்லை நீ அதிகரித்தால், வக்குல் நீ சொல்லு மா ஃபஅல அவன் செய்யவில்லை. ஒரு மாதியான சொல்லுக்கு முன்னால மா மாதியான சொல்லுக்கு முன்னால மா என்ற சொல் வந்தால் அந்த சொல்லுக்கு நாங்கள் இல்லை என்று பொருள் சொல்வோம். மா தரப அவன் அடிக்கவில்லை, அவன் ஒரு ஆண் அடிக்கவில்லை. மா ஹரஜ அவன் வெளியாகவில்லை. மா அக்கல அவன் சாப்பிடவில்லை. மா ஷரிப அவன் குடிக்கவில்லை. மா கத்தப அவன் எழுதவில்லை. நான் எழுதலைங்கிற எப்படி சொல்றேன், நான் எழுதல. மா கத்தப்து நான் பாருங்க, தன் முத்தகல்லிம், இந்த ரெண்டும் என்னது முத்தகல்லிம், தன் தன்னிலை தன்னை குறிக்கிறது. மா கத்தப எழுதினான். மா கத்தப்து மா கத்தப்து நான் எழுதல. மா கத்தப்து நான் எழுதல. மா கத்தப்து நை கத்தபண்டா எழுதினான். இது நாம நான் எழுதலைங்கிறதுக்கு எப்படி மாத்திர, நான் எழுதினேங்கிறதுக்கு கத்தப்து நான் எழுதினேன், கத்தப்து நான் எழுதினேன். முன்னால இதுக்கு முன்னால ஒரு மாவை போட்டு சர்ஃப மாத்தி எடுத்தோம்டா மா கத்தப்து என்றால் நான் எழுதவில்லை, நான் எழுதவில்லை. நான் வாசிக்கவில்லை எப்படி சொல்றது, மா கரத்து கர என்ற வாசித்தான், நீ கர என்ற நீ ஓது வாசி. மா கரத்து நான் வாசிக்கவில்லை, நான் வாசிக்கவில்லை. மா கரத்து நான் வாசிக்கவில்லை. மா தஹப்து நான் செல்லவில்லை. மா ஜலஸ்து நான் உட்காரவில்லை. இப்ப மா ஜலச இதுக்கு முன்ன ஜலசைக்கு முன்னால ஒரு மாவை போட்டா அவன் உட்காரவில்லை, அவன் அமரவில்லை. அக்கலைக்கு முன்னால் ஒரு மாவை போட்டா மா அக்கல அவன் சாப்பிடவில்லை. மா ஷரிப அவன் குடிக்கவில்லை. மா ஃபதஹ அவன் திறக்கவில்லை. மா தஹல அவன் நுழையவில்லை. மா ஹரஜ அவன் வெளியாகவில்லை. மா நசர அவன் உதவி செய்யவில்லை. மா சமிஅ சமிஅ காதால கேட்கிறது, காதால கேட்கிறது. மா சமிஅ இஸ்மஉ நீங்க கேளுங்க. மா சமி பாடம் படிச்சுட்டு இருக்கோம், சில நேரங்கள் நாம மைக் ஒன் பண்ணி வச்சு போட்டு நம்ம அங்கே பேசிட்டு இருந்தா அல்லது வேற ஏதாவது நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நான் உங்கள்ட்ட சொல்லலாம் இஸ்மஉ இஸ்மஉ தர்ஸ், பாடத்தை கேளுங்க, பாடத்தை கேளுங்க. இஸ்மஉண்டா கேளுங்க, இஸ்மஉண்டா கேளுங்க, காதால கேட்கறதுக்கு சமிஅ என்றா கேட்டான். அலிம என்று சொன்னா அறிந்தான், அறிந்தான். அலிம என்றால் அறிந்தான். அலிம இப்ப மா அலிம் து தர்ஸ், தர்ஸ்னா பாடம், மா அலிம் து தர்ஸ் பாடம் விளங்கல. எனக்கு பாடம் விளங்கல, இன்னும் பாடம் விளங்கப்படுத்திட்டு இருக்கக்குள்ள ஒரு அலன் செய்றாரு, எனக்கு பாடம் விளங்கல, எனக்கு எப்படி சொல்றது, இந்த சர்ஃப பாடமாக்கினா மா அலிம் து, மா அலிம் து தர்ஸ் பாடத்தை நீங்க பாடம் எனக்கு நான் அறிஞ்சு கொள்ளல, நான் விளங்கலன்னு சொல்லலாம், அரபல சொல்லலாம். இதுக்கு என்ன செய்யணும், இப்ப மாதியான ஃபியட்களை நாம் பயன்படுத்துறது, மாதியான சொற்களை பயன்படுத்தி எப்படி நாம அந்த சொற்களை நம்ம தேவைக்கு ஏற்றா போல் பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கான உதாரணங்களை பார்த்து நாம நிறைய உதாரணங்கள் நான் ஒரு சொல்லி தந்தேன். மா ஃபஅலன்னா அவன் செய்யவில்லை, செய்யவில்லை. ஒரு மாதிக்கு முன்னால மாதிங்கிறது 3 எழுத்து அடிப்படையாக கொண்டிருக்கும். அது பாருங்க ஃபஅல ஃபஅல கடைசி நல்ல
மாதில எப்பயும் முதல் எழுத்து ஃபத்தஹு வரும், கடைசி எழுத்தும் ஃபத்தஹு வரும். பாருங்க, மா ஃபஅல, மா ஃபஅல. அதே போல இந்த நடுவெழுத்து ஐனுக்கு ஃபத்தஹ் இருக்கு. இந்த நடுவெழுத்து சில நேரங்கள்ல கசரும் பெறலாம் அல்லது லம்மத்தும் என்ன செய்யலாம் பெறலாம். நடுவெழுத்து கசரும் பெறலாம் அல்லது லம்மத்தும் பெறலாம். இப்ப அலிம மாறி, ஷரிப மாறி, கரும மாறி, இப்படி வரும். இப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும்? ஃபஅலங்கிற ஒரு சரஃப فعل فعل فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن فعلت فعلنا இதை மட்டும் நாம மனனம் செய்தால் எத்தனை சொல்ல தந்தாலும் அந்த சொல்லை நாம என்ன செய்யலாம்? சர்வு செஞ்சு நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்புல செய்யலாம், பயன்படுத்தலாம். இது ரெண்டாவது மாவில ரெண்டாவது வகை. எல்லாருக்கும் வழங்கிட்டா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதுல வைக்கிறதுல வழங்கிட்டு இப்ப மூணாவது வகைக்கு போவோம். இப்ப மூணாவது வகையை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது வகையை பாருங்க. மூணாவது வகை இப்ப மூணாவது இரண்டாவது வகை அல் மாதி அல் மாரூஃப் மன்பி இரண்டாவது வகை. மூணாவது வகையை பாருங்க. தலைப்பு வழங்கினா பாடம் வழங்கிட்டு, தலைப்பு வழங்கி கொண்டீங்கன்றா லேசான முறையில பாடம் லேசா வழங்கும். நம்ம ஏற்கனவே கலை சொற்களை படிச்சதுதான், அதுதான் தலைப்பில் இருக்கு. இப்ப மூன்றாவது வகை அல் மாதி. மாதி என்றால் சென்ற காலம். அல் மஜ்ஹூல் செய்தவர் அறியப்படவில்லை, அறியாது, செய்தவர் தெரியாது, யார் செஞ்சன்னு செய்த தெரியாது. அல் முஸ்பத் என்றால் செயல் உறுதியாக நடந்திருக்குது, செயல் உறுதியாக நடந்திருக்குது. அப்ப மஜ்ஹூல், இது மட்டும்தான் வித்தியாசம். மாரூஃப்ங்கிறத மஜ்ஹூலாக மாத்தினோம்னா சரி. பாருங்க, மாரூஃப்னா செய்தவர் அறியப்பட்டது, மஜ்ஹூல்னா செய்தவர் அறியப்படாதது. அதுக்கு என்ன சரஃப்? என்ன ஃபஅலையே பாடமாக்கினோம்னா இதையும் ஃபஅல மாதிரியே சரஃப் செய்யலாம். அதுக்கு என்ன உதாரணம்? அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 14 இருக்குன்னு சொன்னாங்க, இதுலயும் 14 இருக்குது. பாருங்க, அந்த 14 லமீரும் உள்ளுக்கு இருக்குது. போன பாடத்துல படிச்சது லேஸ் ஒண்ட மனனம் செஞ்சீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி செய்யலாம். ஆனா இதுல மஜ்ஹூல் என்று வரப்போக்குல முன்னால வார சொல்லுக்கு லம்மத்து வைப்போம், அடுத்த இரண்டாவது சொல்லுக்கு முதலாவது எழுத்துக்கு லம்மத்தும் இரண்டாவது சொல்லுக்கும் கசரத்து வரும். முதலாவது சொல்லுக்கும் லம்மத்தும் இரண்டாவது சொல்லுக்கும் கசரத்து. ஃபுஇல ஃபஅல நீக்கிறது மஜ்ஹூலாக மாறினால் ஃபுஇல என்று மாறும். மஜ்ஹூலாக மாறினால் ஃபுஇல என்று மாறும். மஜ்ஹூலாக மாறினால் ஃபுஇல என்று மாறும். ஃபுஇல ஃபஅலன செய்தான், ஃபுஇல ஃபஅலன செய்தான், ஃபுஇலன செய்யப்பட்டான். ஃபுஇல என்றால் என்ன? செய்யப்பட்டான். இப்ப ضرب அடித்தான், ضرب முன்னுக்கிற சொல்லுக்கு லம்மத்தும் இரண்டாவது எழுத்துக்கும் கசரத்து. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்த மூணு எழுத்தை ஞாபகம் வச்சிருங்க. இது முதலாவது எழுத்து, இது இரண்டாவது எழுத்து, ஐன் இரண்டாவது எழுத்து, லாம் மூன்றாவது எழுத்து. ஃபா முதலாவது எழுத்து, ஐன் இரண்டாவது எழுத்து, லாம் மூன்றாவது எழுத்து. முதலாவது எழுத்துக்கு லம்மத்தும் இரண்டாவது எழுத்துக்கு கசரும் செய்யணும். நம்ம அந்த சொல்ல மஜ்ஹூலாக மாற்றணும். மஜ்ஹூலாக மாற்ற வேண்டும் என்றால் ஃபஅல என்று இருப்பதை ஃபுஇல என்று மாற்றுவோம். ஃபுஇல ஃபுஇல ஃபஅல என்றா மஅரூஃப், ஃபஅல என்றால் மாதி அல் மஅரூஃப் முஸ்பத். இப்ப ஃபுஇல என்று மாற்றினால் அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத் மாறி. மாதி என்றால் சென்ற காலம், அல் மஜ்ஹூல் செய்தவர் தெரியாது, அல் முஸ்பத் என்றால் செயல் உறுதியாக நடந்திருக்கிறது. ஃபுஇல என்றால் செய்யப்பட்டான், செய்யப்பட்டான். ஃபுஇல என்றால் செய்யப்பட்டான். துரிப என்றால் அடிக்கப்பட்டான், துரிப என்றால் அடிக்கப்பட்டான், துரிப என்றால் அடிக்கப்பட்டான், துரிப என்றால் அடிக்கப்பட்டான். குத்தில இன்னொரு உதாரணம், குத்தில கொலை செய்யப்பட்டான். கத்தல என்றா கொலை செய்ய, கத்தல. காஃப் தோணித்தா லாம் கத்தல, காஃப் காஃப் தா லாம். கத்தல கொலை செய்தான், கத்தல கொலை செய்தான். குத்தில கொலை செய்யப்பட்டான். முஹம்மத் முஹம்மத் குத்தில முஹம்மதுன் என்றால் முஹம்மத் கொலை செய்யப்பட்டான். அப்ப யாரால கொலை செய்யப்பட்டங்கிறது செய்தி தெரியாது. இப்ப நம்மளுக்கு செயல் நடந்திருக்குது உறுதியாக, அந்த செயல் எப்படி நடந்துக்கு, யாரால நடந்துக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்ப ஃபுஇல என்றால் செய்யப்பட்டான், துரிப என்ற அடிக்கப்பட்டான், குத்தில என கொலை செய்யப்பட்டான், துரித என்ற விரட்டப்பட்டான், தரத என விரட்டினான். தரத பறவைகளை விரட்டுறதுக்கு அல்லது இதுகளுக்கு தரதன்னு சொன்ன விரட்டுற. துரித என்ற விரட்டப்பட்டான்,
துரித விரட்டப்பட்டான். அப்ப எல்லாத்துலயும் பாருங்க, முதலாவது எழுத்துக்கு வம்மத்தும் இரண்டாவது எழுத்துக்கு கசரும் செஞ்சா அது மஜ்ஹூலாக மாறிடும். மஜ்ஹூல் அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத்தாக மாறிடும். 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 இப்ப ஃபுஇல இது எத்தனை இருக்குது? 14 இருக்குது. ஃபுஇல அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான். இது உள்ளு ஹுவங்கிறது இருக்குது. ஹுமா அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்பட்டார்கள். ஹும் அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டார்கள். அதே போல உள்ளுக்கு ஒவ்வொரு லாமீரும் இருக்குது. அதுக்கு போட்டியாங்க 14. இதுல 14, இதுல 14, மஜ்ஹூல்ல 14. மஜ்ஹூல் நம்ம தலைப்பு வழங்குறது கொஞ்சம் நேரம் எடுத்தது. ஆனா பாடம் லேசாக இருக்கு. தலைப்பு வழங்கி எடுத்தோம்னா பாடம் லேஸ். அடுத்தது நான்காவது வகை அல் மாதி. நான்காவது வகை அல் மாதி சென்ற காலம். அல் மஜ்ஹூல் செய்தவர் படவில்லை. அல் மன்ஃபி செயல் நடக்கல. மா அதுக்கு முன்னால் செயல் நடக்காததுக்கு எப்பயும் ஒரு மாவியான ஃபியலுக்கு முன்னால செயல் நடக்கல சொன்னா நாம மாவா சேர்த்த சரி. மாஃபுஇல அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. ஃபுஇல என்றால் செய்யப்பட்டான். ஃபுஇல இவரத்த இந்த முஸ்பத் மன்ஃபிக்கு பதிலாக முஸ்பத்தை போட்டோம்னா அந்த செயல் நடந்திருக்குது. ஃபுஇல என்ற செய்யப்பட்டான். செயல் நடக்கலையே, செயல் நடக்கல. அந்த செய்தான் என்ற செயல் நடக்கல. மன்ஃபி மாஃபுஇல செய்யப்படவில்லை. அவன் ஒருவான் செய்யப்படவில்லை. இந்த புத்தகத்துல முழுக்க இந்த புத்தகம் முழுமையாக இந்த ஃபஅலையை தான் உதாரணமாக நம்மளுக்கு தருவாங்க. இந்த ஃபஅலையை வச்சுதான் புத்தகத்தை முழுமையா படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபஅலையை வச்சுதான் புத்தகத்தை முழுமையா படிக்க போறோம். ஃபஅலைக்குரிய சர்ஃபை நம்ம என்ன செய்யறோம்? ஃபஅலையை பாடமாக்கினா மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாடம் வந்துடும். மற்ற எல்லாம் லேஸ் ஆகும். எந்த சொல்ல தந்தாலும் நீங்க சர்ஃபு செய்வீங்க. அதே போல இப்ப மாஃபுஇல செய்யப்படவில்லை, அடிக்கப்படவில்லைங்கிறது எப்படி சொல்ற? மா துரிப லரபன் அடித்தான், துரிபன் அடிக்கப்பட்டான். மா துரிப அடிக்கப்படவில்லை. மா துரிபங்கிறதுக்கு முன்னால மாவ சேர்த்தம்டா மா துரிப அடிக்கப்படவில்லை. மாணவன் அடிக்கப்படவில்லை. மா துரிப அத்தாலிபு, மா துரிப தாலிபு மாணவன் அடிக்கப்படவில்லை. மாணவன் அடிக்கப்படவில்லை. அதே போல கொலை செய்யப்படவில்லை. எப்படி? மா குத்தில மா என்ற இல்லை மா என்ற இல்லை, குத்தில கொலை செய்யப்படவில்லை. மா குத்தில ரஜுலு மனிதன் கொலை செய்யப்படவில்லை. மா குத்தில ரஜுலு மனிதன் கொலை செய்யப்படவில்லை. அப்போ மா குத்தில மா என்ற இல்லை, குத்தில கொலை செய்யப்படவில்லை. மாஃபுஇல செய்யப்படவில்லை. அதே போல எல்லா சொற்களுக்கு லமீருக்கு ஏற்ற மாதிரி பொருளை மாத்தினோம்னா சரி. மாஃபுஇல அவன் ஒரு ஆண் அடிக்கப்படவில்லை, அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மாஃபுஇல அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்படவில்லை. மாஃபுஇலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. அப்ப இதுதான் இந்த 14. அப்ப நாம ஒவ்வொன்றுக்கும் 14 படிச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் 14 சொற்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப தலைப்பு பாருங்க. இப்ப தலைப்பு உங்களுக்கு லேசான முறையில வழங்கும். இப்ப தலைப்புக்கு வாங்க. 4 தலைப்பு ஆரம்பத்துல படிச்சோமே. முதலாவது தலைப்பு அல் மாதி அல் மாரூஃப் அல் முஸ்பத் படிச்சிட்டோம். உதாரணம் என்ன? ஃபஅல. உதாரணம் ஃபஅல செய்தான். இரண்டாவது பாருங்க. இரண்டாவது அல் மாதி அல் மாரூஃப் அல் மன்ஃபி. இரண்டாவது உதாரணம் என்ன? உதாரணம் இரண்டாவது மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. மூன்றாவது பாருங்க. மூன்றாவது மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத். உதாரணம் ஃபுஇல செய்யப்பட்டான். அடுத்து நான்காவது அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் மன்ஃபி. மா ஃபுஇல அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. இதுல 3 நம்ம பார்த்தோம். காயிபுக்கு ஆண்பால் காயிபுக்கு 3, பெண்பால் காயிபுக்கு 3, முன்னிலை ஆண்பாலுக்கு 3, முன்னிலை பெண்பாலுக்கு 3, அதே போல தன்னை குறிப்பதற்கு 2, மொத்தம் 14. இதுல நம்ம இந்த பாடத்துல மாவியான சொல்ல பயன்படுத்தி எப்படி நாம அதுக்கு சர்வு செய்யற, எப்படி நாம அந்த சொற்களை கண்டுபிடிக்கிற,
அந்த சொற்கள் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பயன்படுத்துறோங்கிறத நம்ம படிச்சோம். இப்போ மாதி படிச்சுட்டோம், ஒரு காலம் படிச்சு முடிஞ்சு. மாதி என்ற காலம் படிச்சு முடிஞ்சு. ஒரு சொல் ஃபஅலங்கிறத மட்டும் ஃபஅல ஃபஅல ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன் ஃபஅல்து ஃபஅல்னா ஃபஅல்து ஃபஅல்னாங்கிறத நீங்க மனனம் செய்து கொண்டீங்கன்னா எல்லா சொல்லியும் செய்யலாம். உதாரணமாக நான் உங்களுக்கு இன்னொரு சொல்ல செஞ்சாடுறேன். அக்கலன்னு சாப்பிட்டாங்க. அக்கல அக்கல அக்கலு அக்கலத் அக்கலத்தா அக்கல்னா அக்கல்து அக்கல்தும் அக்கல்தும் அக்கல்தி அக்கல்தும் அக்கல்தும்ன அக்கல்து அக்கல்னா. எந்த சொல்ல மூணெழுத்து அடிப்படையாக கொண்டு எந்த சொல்ல தந்தாலும் இந்த ஃபாலையை நீங்கள் மனனம் செய்திருந்தால் லேசான முறையில சர்வ் செய்து எடுக்கலாம், சர்வ் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த அல் மாதியான ஃபியலை பத்தி நான் முழுமையாக படிச்சுட்டேன் இன்ஷா அல்லாஹ். இதுல ஏதாவது சந்தேகங்கள், டவுட்டுகள் இருக்குதா? சந்தேகங்கள், டவுட்டுகள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். படிச்ச பாடத்துல எந்த பாடத்தையும் விளங்காம போப்படா. இந்த பாடத்தை விளங்கி எடுத்துட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் இதுல சந்தேகங்கள் வராது. இப்ப இறந்த காலத்துக்கு மட்டும்தான் மாண்டு வரும். இறந்த காலம் சென்ற காலத்துக்கு மட்டும்தான் மாயன் பயன்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, அது இப்படியே வாங்க, எத்தனை பக்கம் உங்களுக்கு? 14 14 15. சரி, ரெண்டாவது பாடத்துல பாருங்க, ரெண்டாம் பாடத்துக்கு வாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த பாடம் படிக்கல, உதாரணத்துக்கு இது நம்ம முஸ்தக்பில் என்ன? முஸ்தக்பில் என்றால் எதிர்காலம். இந்த முஸ்தக்பிலுக்கு முன்னால லா போடுவோம். லா யஃபாலு என்றால் அவன் செய்ய மாட்டான். அப்ப இந்த முஸ்தக்பில் எதிர்காலத்துக்கு முன்னால லா வரும். எதிர்காலத்துக்கு முன்னால லா, எதிர்காலத்துக்கு முன்னால லா. முஸ்தக்பிலுக்கு முன்னால லா போடுவோம். மாதைக்கு முன்னால மா போடுவோம். எப்பயும் மாதைக்கு முன்னால மா வந்தா இல்லை என்ற பொருள் வரும். மா ஃபால அவன் செய்யவில்லை, மா கல அவன் சாப்பிடவில்லை, மா ஷரிப அவன் குடிக்கவில்லை, மா நாம அவன் தூங்கவில்லை, மா இஸ்தைகத அவன் மஸ்தைகத அவன் கண் விழிக்கவில்லை, அவன் கண் விழிக்கவில்லை, மா ஹரஜ அவன் வெளியாகவில்லை, மா தஹப அவன் சொல்லவில்லை, அவன் செல்லவில்லை, மா ஃபதஹ அவன் திறக்கவில்லை. இப்ப நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் நாம, நிறைய உதாரணங்கள். அப்ப மாதிக்கு முன்னால, மாதியான ஃபியலுக்கு முன்னால மாவ சேர்த்தோம்டா இல்லை என்று நம்ம பொருள் கொடுக்கணும். வேற பொருட்கள் வராது, வேற பொருட்கள் வராது இன்ஷா அல்லாஹ். பிறகு நாம கொஞ்சம் அட்வான்ஸா போகல சில இடங்கள் நம்மளுக்கு விளங்கும். அது இവിടുത്തെ மாவிக்குரிய இல்லை என்ற கருத்தை இல்ல வேற எது கருத்தாங்கிறத பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். வேற சந்தேகங்கள் இருக்குதா? இப்ப மாவி என்று வந்து மாவி என்று சொல் வந்தா மா வரும். அடுத்தது மாவிக்கு மட்டும்தான் முதலாவது எழுத்து வம்மாவாக வரும், இரண்டாவது எழுத்து கெஸ்ரா வரும், மூணாவது பச்சா வரும். மாவி அப்படியே மாவிக்கு முன்னாலதான் மா வரும் இல்லை என்று சொல்றதுக்கு. ஓ ஓ அதே மாதிரி மாவிக்கு மாதில மாக்கு அடுத்த வாரம் இப்ப குத்திலன்னு சொன்னா அந்த மா வந்தா மட்டும்தான் காஃபுக்கு வந்து லம்மா வரும் அந்த மாவிக்கு மட்டும். அப்படியா? இல்ல 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 இறந்த காலத்துக்கு மட்டும் சொல்ல கொள்ள மட்டும்தான் அந்த முதலாவது எழுத்து அந்த சொல்ல போற விஷயத்துல முதலாவது ஐன் ஃபா கலிமா அதுக்கு வந்து லம்மா வரும். இல்லையா? பாக்கலிமாக்கு லம்மத் வாரது முக்கியமான கேள்வி. பாக்கலிமாக்கு லம்மத், பாக்கலிமாக்கு லம்மத் நாம ஏன் வைக்கணும்னா இந்த சொல்லு மஜ்ஹூல் செய்தவர் அறியப்படலைங்கிறதுக்காக நம்ம லம்மத்து வைப்போம். செய்தவர் அறிஞ்சிருக்கும்னு சொன்னா தெரியும்னு சொன்னா ஃபத்தஹு லம்மத்தின வச்சிருக்கேன். ஃபுஇலன செய்யப்பட்டான். மாக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. மாண்டா இல்லை என்ற கருத்து. இப்ப இதுக்கு முன்னால மாவை போட்டோம்னா மா ஃபுஇல அவன் ஒருவான் செய்யப்படவில்லை, இல்லை செய்யவில்லை, அதான் செய்யப்படவில்லை, செய்யப்படவில்லை. நம்ம சொல்ல மஜ்ஹூலாக ஆக்கணும்டா முதலாவது சொல்லுக்கு லம்மத்தும், முதலாவது சொல்லு இல்ல முதலாவது எழுத்து, முதலாவது எழுத்துக்கு லம்மத்தும் இரண்டாவது எழுத்துக்கு கசர். வரபேண்டா வரப லுரிப அக்கல
ம். வேற சந்தேகங்கள் இருக்கா? வரப துரிப ரெண்டும் ஒரே வகை ஒரு கருத்தை தான் நம்மளுக்கு தருது. தரபன்னு அப்படியா? அடித்தான், தரபன்னு அடித்தான், அடித்தான், துரிபன்னு அடிக்கப்பட்டான். அடிக்கவில்லை, இல்லை என்றதுக்கு. ஓகே. துரிபண்டா மாதுரிப அடிக்கப்பட்டான். பட்டான். துரிப ஓகே. என்ன இதுக்கு மஜ்ஹூலுக்கு நேர நீங்க எழுதி வைங்க. மஜ்ஹூலுக்கு நேர ஃபுஈலன செய்யப்பட்டான், செய்யப்பட்டான்னு பொருள் எழுதுங்க. புத்தகத்தை செய்யப்பட்டான்னு புத்தகத்துல எழுதிங்க. போய் செய்யப்பட்டான். ஃபாலைக்கு நேர செய்தான், செய்தான். ஃபாலைக்கு நேர எழுதுங்க செய்தான், மேலுக்கு எழுதி வைங்க. ஃபால செய்தான். மா ஃபஅலண்டா செய்யவில்லை, மா ஃபஅலண்டா செய்யவில்லை. ஃபுஇலண்டா ஃபுஇலண்டா செய்யப்பட்டான், செய்யப்பட்டான். துரிபண்டா அடிக்கப்பட்டான். செயல்ல யாரு செஞ்சாங்களோ தெரியாது. ஃபுஇல செய்யப்பட்டான், செய்யப்பட்டான் எழுதிவீங்க. அதே போல மா ஃபுஇல என்றால் செய்யப்படவில்லை, செய்யப்படவில்லை, செய்யப்படவில்லை. சந்தேகங்களோட பாடத்தை முடிக்காம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. படிக்கத்தான் வந்திருக்கோம் நாம எல்லாரும். சரி, இன்னும் 7 நிமிஷத்துல பாடம் முடியுது. 7 நிமிஷத்துல பாடம் முடியுது. இதுல ஏதும் சந்தேகங்கள் இருக்குதா உங்களுக்கு? அது நிகழ்காலம் எதிர்காலம், நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டுக்கும் லா வரும். இல்ல அது நாம் இன்னும் இறந்த படிக்கல, காலத்துக்கு மா வரும். நாம் இன்னும் படிக்கல. அது நீங்க அதை இப்ப குழப்பிக்கொள்ள தேவையில்ல. நான் படிக்கிறதுல படிப்போம், அடுத்த நிமிஷம் படிப்போம். இப்ப நம்ம மாதிக்கு முன்னால மாதியான சொல்லுக்கு முன்ன மா வந்தா இல்லை என்று கருத்து. மா ஃபால அவன் ஒருவன் செய்யவில்லை, மாதரப் அவன் அடிக்கவில்லை. நம்ம அடுத்த எதிர்காலம் படிக்க கூட இன்ஷா அல்லாஹ் அதை படிப்போம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் காட்டிட்டேன். அது இதுல வழங்குதா குர்ஆன் வசனம்? வழங்குது பாருங்க. சூரத்துல் பக்கராவுல வர அடுத்த பக்கம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னல்லதீன கஃபரு இங்க பாருங்க. கஃபரு இது ஃபஅலு மாதிரி பாருங்க. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, ஃபஅலு மாதிரி தானே. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு பாருங்க. கஃபர கஃபரா கஃபரு இருக்குதா இல்லையா? ஹரக்கத் எல்லாம் ஒரே ஹரக்கத், எழுத்து வித்தியாசம், ஹரக்கத்தை பாருங்க எல்லாம் கொண்டாடிக்கும். கஃபர அடிப்படை ஃபஅல மாதிரி. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, கஃபர கஃபரா கஃபரு. அதே போல பாருங்க அடுத்த ஆயத்தை பாருங்க. ஹத்தம, ஹத்தமங்கிறது பாருங்க. ஹத்தமன்னு சொல்ல பாருங்க. ஃபஅல மாதிரி இருக்கா இல்லையா? ஒரே ஹரக்கத்தா இல்லையா? ஒரே ஹரக்கத். ஃபஅல இது என்ன ஹாலம்? இது என்ன சொல்லுது? என்ன காலத்தை குறிக்கிற சொல்லுது? இது இறந்த காலம். மாதி. இது என்னது? மாதி, மாதி. அப்ப என்ன இந்த குர்ஆன் வசனம் என்ன? ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டான். ஹதம முத்திரையிட்டான். வ அலா சம்இஹி, அவருடைய காதுகளில. வ அலா அப்சாரி, அவருடைய பார்வையில. நம்ம ஹதம என்ன? முத்திரையிடுறது, அச்சிடுறது. ஹதம என்னது? ஹதம ஃபஅல மாதிரி இருக்கா இல்லையா? ஃபஅல மாதிரி இருக்கு. அப்ப இது என்ன காலம்? இது சொல்ல இப்படித்தான் கண்டுபிடிக்குது. இந்த கஃபரங்கிற என்ன காலம்? இது கஃபரங்கிறது அது மாதிரிதான். கஃபர கஃபரா இன்னல்லதீன கஃபரு, அவர்கள் நிராகரித்தார்கள். கஃபரன காஃபிர்னு செல்வமே நாம. காஃபிர் என்ன? மறுப்பாளன். அப்ப கஃபர கஃபரா கஃபரு, அவர்கள் மறுத்தார்கள், அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்கள் பல ஆண்கள் பாருங்க. கஃபர கஃபரா கஃபரு. நீங்க ஃபஅலங்கிறத முதல்ல மனனம் செய்யுங்க. மனனம் செஞ்சு அதுக்கு பிறகு இது இன்னும் தெளிவா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால வருகின்ற உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் நான் உங்களுக்கு குர்ஆனில் எடுத்து காட்டுவேன், வழங்கும் உங்களுக்கு. வேற இதுல இன்னொரு உதாரணம் பாருங்க. வேற நீங்க வேற இது நம்ம படிச்சது மாதிரி எது மீக்குதா பாருங்க. அடுத்தது பாருங்க, ஆக கீழுக்கு பாருங்க. 16வது வசனத்தை பாருங்க. ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் இருக்குதா இல்லையா? பாத்துட்டீங்களா? ஃபமா ரபிஹத். சரி, ஃபமா அந்த மாவை விடுங்க, மாவை விட்டுட்டு மா ரபிஹத் பாருங்க. எது மாதிரி? இது என்ன காலம்? இது மா ரபிஹத்.
ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் மாதிரி இல்லையா? ஃபஅலத். ம். நான் சொன்னேன் நடுவெழுத்து மட்டும் மாறும், மூணு எழுத்து மத்த எல்லாம் சரியா வரும். அலிம மாதிரி பாருங்க. ரபஹ ரபிஹ ரபிஹா ரபிஹு ரபிஹத். ரபிஹத் என்னது? ரபிஹத் ரபிஹத். முன்னால மா வந்திக்குது, முன்னால மா வந்திக்குது, முன்னால மா வந்திக்குது. இந்த ஃபாவை நம்ம விட்டுட்டு பார்த்தா முன்னால மா வந்திக்கு. ரபிஹத் ரபிஹத். அப்ப ரபிஹ இப்ப மூணு எழுத்து பாருங்க. ரா பி ஹ ரபிஹ மூணு எழுத்து. அப்ப மாதி ரபிஹ ரபிஹா ரபிஹு ரபிஹ ரபிஹா ரபிஹு ரபிஹத். ரபிஹத் பெண்பால் படர்க்கை சொல். பெண்பால் படர்க்கை தானே. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத். ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் பெண்பால் படர்க்கை. வேற ஏதாவது சொல்லிருக்குதா இதுல? வேற சொற்கள் மாதியான சொற்கள், மாதியான சொற்கள் நிறைய இருக்குது இதுல. நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்கல, மூணு எழுத்தை மட்டும் தான் படிச்சிருக்கோம். அதுக்கு வந்து நான் ஒரு மூணு எழுத்தையும் காட்டினேன். இதுல நிறைய இருக்குது, மாதியானது நிறைய இருக்குது, முதாரி நிறைய இருக்குது, முஸ்தக்பில் நிறைய இருக்குது இதுல. சரி இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஃபஅலங்கிற சர்ஃபை மனனம் செய்யணும். ஃபஅலங்கிற சர்ஃபை மனனம் செஞ்சோம்னா நம்ம எந்த உதாரணம் வந்தாலும் என்ன செய்யலாம், அந்த உதாரணத்தை மாதி என்று கண்டுபிடிக்கலாம். அதே போல அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பொருளையும் கொடுக்கலாம். இப்போ ஹத்தமங்கிறது நீங்க ஃபஅலங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதால ஹத்தமங்கிறது மாதின்னு சொன்னீங்க. ஹத்தமங்கிறது மாதின்னு சொன்னீங்க. இப்போ மாதி அல் மாரூஃப் அல் முஸ்பத். மாதி அல் மாரூஃப் முஸ்பத். இன்னும் ஒரு நிமிஷத்தால பாட முடியுது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க இதுல. எல்லாரும் கட்டாயமாக சர்ஃப் என்ன செய்யணும், அந்த ஃபஅல மாதியான சர்ஃபை, மாதியுடைய சர்ஃபை பாடமாக்கணும். கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம்தான், சில நேரங்களில் வாங்கி வராமல் இருக்கும். கஷ்டப்பட்டு பாடமாக்கினீங்கன்னா பின்னால வர்றது பிறகு வர்றதெல்லாம் லேசாக இருக்கும். அதை நம்ம ஏன் பாடமாக்கணும்னா மனசுல இருந்தால் தான் அந்த சொல்ல பார்த்த உடனே நம்ம இதுதான்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். யோசிக்கிறதுக்கு முன்னால, சிந்திக்கிறதுக்கு முன்னால மனசில் இருந்தால் அந்த சொல்ல நம்ம இந்த சொல்லித்தானுங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ கஃபருங்கிற சொல் உங்களுக்கு ஃபஅலுங்கிறத நீங்க பாடமாக்கிருந்தீங்கன்னா கஃபருங்கிறத குயிக்கா சொல்லியிருப்பீங்க. இது மாவி மாறு முஸ்பத், மாவி மாறு முஸ்பத்னு சொல்லுவீங்க.